So hello and welcome back to Backing Dead. இன்னைக்கு வந்து ஒரு புது அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை கவசம் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதாவது ஹெல்மெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க பாப்போம். ஸோ நம்ம வாங்கியிருக்க ஹெல்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஆபெக்ஸ் ஹண்டர் தான். இப்போ நம்ம எடுக்கும்போது ஆக்சுவலாக ப்ளூ கலர் ஆயிடுச்சு, ஹேண்டில் வந்து கையில் தனியாக வந்துருச்சு. சரி, அதை விடுங்க, நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஆபெக்ஸ் ஹண்டர் ஆக்சர் ஹெல்மெட்டை. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கு, ஆக்சரோட பிராண்டிங்கோட இருக்கு. நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஸோ இதுதான் நம்ம பிராண்ட் நியூ ஆக்சர் ஆபெக்ஸ் ஹண்டர். இது வந்து என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா டல் ரெட் பிளாக். சரியா, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4500 வருது. அது இந்த ஹெல்மெட்டோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் இருக்குது. இது வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்மெட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். டேக் அப்புறமேட் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா பின்லாக் சிஸ்டமோடு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் பின்லாக் சிஸ்டம். இது வந்து ஆக்சுவலாக என்ன எப்படின்னா, நம்மளோட ரைட் பண்ணும்போது, நம்மளோட ஏர் இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபாக் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். அது வந்து கிரியேட் பண்ணாமல் தடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்த பின்லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன்டி ஃப்ளாக் லென்ஸ் இது சொல்லுவாங்க. வேறு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சன்வைசர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்காண்டி இருக்க ஸ்லைடர் வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சன்வைசர் மேலே போயிடும். நீங்கள் வந்து கிளியர் வைசர் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3Dயில் லோகோ கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச இந்த ஹெல்மெட்டில் பிடிச்ச விஷயமே இந்த லோகோ தான். ஏர் வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 2 ஏர் வெண்ட்ஸ் இருக்குது. இங்கே இன்னொன்று இருக்குது. மொத்தம் 3 வந்து ஏர் இன்டேக் வெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஆக்சர் ஆபெக்ஸ் ஹண்டர் வந்து மொத்தம் 3 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டாட், இது வந்து அமெரிக்கன் சர்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இசி, இது வந்து யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன். நம்ம இந்தியாவில் என்ன சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 தான் இருக்கிறதுல ஹெல்மெட்ஸ்க்கு காண்டி இருக்க மேஜர் சர்டிஃபிகேஷன். 3மே வந்து நம்ம ஆக்சர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஆக்சர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ஹெல்மெட்டும் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் வேறு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஹெல்மெட்ஸில் இருக்கிறதுலே ப்ரீமியமான பேடிங்ஸ் வந்து ஆக்சர் தான் ப்ரொவைட் பண்ணுது உங்களுக்கு. இந்த ஆக்சர் பேடிங்ஸ் ஃபுல்லாக எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவபிள் பேடிங். இங்கே வந்து பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து மாட்டிக்கலாம். இல்லைனா இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை கழட்டிட்டு புது பேடிங் உங்களால் மாட்டிக்க முடியும் புதுசாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மாதிரி ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு உங்களுக்கு ப்ளூடூத் உங்கள் ரைட்ஸ் பண்ணும்போது உங்கள் ப்ளூடூத் ஃபோன் கால் பேசும்போது யூஸ் பண்ணுறது அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே மாட்டிக்கலாம் உங்களால். ஸோ ஆக்சர் ஆபெக்ஸில் வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்டான லாக் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன லாக்குன்னு பார்த்தீங்கன்னா டி லாக் சொல்லுவாங்க. இதை வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ராப் எடுத்து 2 லாக்ஸ்க்குள்ளே விட்டு ஒரு சைடில் இப்படி எடுத்தீங்கன்னா திருப்பி இந்த டேப் இருக்க சைடில் வந்து வெளில எடுத்துகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டால் இதான் இருக்கிறதுல சேஃபஸ்டான லாக் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த பின்ஸ் மாதிரி இருக்க லாக் வந்து சில நேரத்தில் அது வெளில வந்துடும். அதனால தான் இந்த டி லாக் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சேஃபான உங்களுக்கு வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது உங்களுக்கு. ஹெல்மெட்டோட இங்கே ஒரு ஸ்பாய்லர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. இது வந்து இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இந்த இடத்துல இன்னொரு ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து இப்படி மாட்டிக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து இதை மாட்ட போகிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, இதை வேணால் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இந்த கவரில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சரோட ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ப்ளஸ் இது வந்து எதுக்குன்னா நம்ம பிளட் குரூப் டொனேட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம ஹெல்மெட்டில் மாட்டி வச்சுக்கிட்டோம்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது.
ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரெஃப்ளெக்டிவ் வந்து ஹெல்மெட்லேயே மாட்டிக்கலாம், உங்கள் வண்டியில் மாட்டினா தான் பெஸ்ட்டு. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா வண்டியில் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த சின்ன ஸ்பாய்லர். இது நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து பார்ப்போம் ஆக்சர் ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா அந்த கிளியர் வைசர் ஸ்டிக்கர்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு சைடில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பின்லாக்கில் இருக்க அந்த சின்ன எல்லோ டிண்ட் எடுத்துடலாம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக பின்லாக்னு எழுதி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்லாக் சிஸ்டம்னு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சன்வைசர்லேருந்து எடுப்போம் ஸ்டிக்கர். ஸ்லைட் பண்ணிட்டு கடைசியாக சன்வைசர்லேருந்து எடுத்தாச்சு ஸ்டிக்கர். அவ்வளோதான். உங்களுக்கு மொத்த லுக்கும் வந்து ஒரு சினிமேட்டிக் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள்.